காளையா, உன்னை ஏன் வர சொன்ன தெரியுமா? இந்த ஊர்ல எனக்கு யாருமே இல்லைங்கிற குறைய தீக்கிறதுக்காகவா? இல்லப்பா, இந்த ஊர் ஒரு நல்லவனை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அட போங்க டீச்சர் அம்மா, நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்தாச்சு. அது உன் தப்புப்பா. இல்லீங்க, என் இதயத்தை இரும்பா படைக்காதது அந்த கடவுள் செஞ்ச தப்பு. நீ இன்னும் உலகத்தை புரிஞ்சுக்கலப்பா. நல்ல உள்ளங்களை இந்த உலகம் புரிஞ்சுக்கிறது இல்ல. போகட்டும், என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? நீ என் மகன் மாதிரி, உனக்கு புத்தி சொல்லதான்ப்பா கூப்பிட்டேன். ஆமாப்பா. அண்ணே, நம்ம எங்க கிணத்துல விழுந்துட்டோம். அப்படியா டீச்சர் அம்மா, உங்களை அப்புறம் பாக்குறேன். பாப்பல தராதரம் தெரியாம காதலிக்கிறது, கட்டிக்க சம்மதிக்கலன்னா தற்கொலை செஞ்சுக்க பாக்குறது. தப்புங்க. தற்கொலை செய்ய பார்க்கல, ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனால கொலை செய்ய பார்த்திருப்பீங்க. தராதரம் இல்லாதவன் தலைவனா இருந்தா இப்படித்தாயா? காளையா, நான் அடக்கி பேசு. பஞ்சாயத்து வந்துட்டா பண்ணையாருடைய முடிவை தான் ஏத்துக்கணும். என்னையா பெரிய பஞ்சாயத்து? ஏமா, இவனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? ஒரு நாள் வாழ்ந்தா கூட இவர் கூட தான் வாழ்வேன். அப்ப காளையா எடுக்கிற முடியும் தான் சரி. காளையா, என்னோட மோதி பார்க்காத. மோதினா என்ன, தலை துண்டாயிடுமோ? அதையும் பாத்துருவோமே. டேய், இந்தாடா, அவ கழுத்துல தாலியை கட்டு. இனிமே இவங்க 2 பேர் மேலையும் ஒரு தூசு பட்டா கூட இந்த குடிகாரன் கொலகாரனா மாறிடுமா. ஜாக்கிரதை. டேய் முஸ்ரே, அங்க பாரு, கீதா என்னமோ போல வரல. இரு டேய் தவகல, என்ன வாடா, காலை மட்டும் காட்டு. என்ன போடா, எச்ச மூஞ்சில தப்புறிய. நடிப்பதில் என்ன தவறு? நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்டா இவனை இழுத்துட்டு வரீங்க? இவனுக்கு இருக்கிறதே ஒத்த கோமணம், அதையும் அவுத்து கொடியா கட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இவனை மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளை சேர்த்துதான். என் பையன் கோமணம் எல்லாம் கட்ட மாட்டானே. அட நீங்க ஒண்ணு, தோட்டத்துல ஒரு மாங்காய் விடாம அடிச்சு விட்டாங்க உங்க பிள்ளை. ஏண்டா இவன் சொல்றதெல்லாம் நிஜமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றான் பாரு, அவன் தான் 1 நம்பர் கேடியா இருப்பான். டேய், மரியாதை என்ன நடந்துன்னு சொல்லு. சொல்றா. அது வந்துங்க, மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்கிச்சா உங்க புள்ள பார்த்தாரு, பொறுக்கல, அதை ஏறி பறிச்சாரா, அப்புறம் துண்டு துண்டா வெட்டினாரா, உப்பும் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டாரா,
அதை எடுத்து சாப்பிடுன்னு சொன்னாரா? அதுக்குள்ள சாப்பிட கூட இல்லைங்க. இந்த ஆளு வந்து என்ன தள்ளிக்கிட்டே வந்துட்டானுங்க. நிறுத்துறா. ஊரா விட்டு மாங்காய்க்கு உப்புத்தூள் மிளகுத்தூள். பயப்புள்ள வரட்டும். உடம்பு தோலை உரிச்சு அதே உப்புத்தூளையும் மிளகாத்தூளையும் தடவுறேன். இந்தாயா, இனிமே உன் தோட்டத்து பக்கம் என் பையன் வராம நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. நீ அடுத்து நல்ல தோட்டமா போய் பாரு. சரிங்க. போடா. கீதா, நான் செஞ்ச சின்ன தப்புக்கு என் கூட பேச மாட்டியா? கீதா, இன்னும் என் மேல கோவம் போகலையா? இத பாரு, நீ என் கூட பேசலனா நான் சூடு வச்சுக்குவேன். நெசமா சொல்றேன், நான் சூடு வச்சுக்குவேன். கீதா, சத்தியமா நான் சூடு வச்சுக்குவேன். கீதா, நெசமா வச்சுக்குவேன். கீதா, உடம்புல விக்கிற மாதிரி என்ன இருக்கோ அதெல்லாம் கலட்டி கொடுறான். எங்க கிராமத்துல கூட வழிபறி ஏண்டா? கிராமத்துல இருக்கவங்களுக்கு வாய வயிறு இல்லையா? இப்படி எல்லாம் கேட்டா ஒழுங்கா தரமாட்டான். கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்குற விதமா வாங்குவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பேரு? மணி. அத்தை, வா சேகர், வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம் அத்தை. அண்ணனுக்கு நம்ம ஊர் ஸ்டேஷன்லயே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படியா? இந்நேரத்துல எங்க வந்திருக்க? எனக்கு இப்பதான் அத்தை நேரம் கிடைச்சது. என்னத்தை பாக்குறீங்க? இல்ல, வர்ற வழியில ஏதாவது? அதை ஏன் அத்தை கேக்குறீங்க? ஏதோ பெருசா நடக்க வேண்டியது யார் செஞ்ச புண்ணியமோ? ஏன் அத்தை, நம்ம ஊர்ல மணின்னு ஒருத்தர் இருக்கானே. உங்ககிட்ட தகராறு பண்ணானா? இல்ல அத்தை, அவன் ரொம்ப நல்லவன். என்ன தகராறுல இருந்து காப்பாத்துனதே அவன் தான்.